என்ன பேசுறதுக்காக கூட்டிட்டு போனாருன்னே தெரியலையே. ஒழுங்கா கீழே போய்கிட்டு இருந்தேன், இப்ப எல்லாமே நின்னுடுச்சு. மருதாணிக்கும் குங்குமத்துக்கும் ஒரு வித்தியாசமான உறவுல. நெத்தியில குங்குமம் இல்லாதவங்களுக்கு கையில மருதாணி கூட இருக்காது. யாரு நெத்தியில குங்குமம் இருக்கோ அவங்க கைக்கு எப்படியாவது மருதாணி தானா வந்து சேர்ந்துரும். இரு, நான் எல்லாத்தையும் தொடச்சு விடுறேன். தாலிக்கும் குங்குமத்துக்கும் இணை பிரியாத உறவு இருக்கு. நெத்தியில குங்குமம் பாக்கி இருந்தா கண்டிப்பா கழுத்துல தாலி ஏறும். சொல்லு பிரக்யா, நீ என்ன லவ் பண்றேன்னு சொல்லு. ஏன்னா 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 நானும் உன்னை மனசார லவ் பண்றேன் பிரக்யா. நான் சரியான முட்டாள். விதி எனக்கு உதவி செய்யலதான். ஆனா அது எனக்கு ஹிண்ட் கொடுத்துக்கிட்டே தான் இருந்துச்சு. அவருக்கும் எனக்கும் தான் கல்யாணம் நடக்கும்னு. என்னாலதான் அதை புரிஞ்சுக்கவே முடியல. எல்லா நேரமும் என் விதியையும் கடவுளையும் நான் குத்த சொல்லிக்கிட்டே இருந்தேன். தனு, ஏதாவது யோசிச்சுக்கிட்டு இருக்கியா என்ன? நானும் ரொம்ப நேரமா யோசிச்சுக்கிட்டு தான் இருக்கேன். ஆனா என்ன பண்றதுன்னு தெரியல. இங்க என்ன நடந்துகிட்டு இருக்கு எனக்கு எதுவுமே புரியல. இங்க கல்யாணம் நடக்க போகுதா இல்லையா? நிலைமை பார்த்தா நடக்காதுன்னு தான் தோணுது. ஒரு பக்கம் என்னன்னா அபி பாட்டிய கூட்டிட்டு போயிட்டான், இன்னொரு பக்கம் ஆலியா உங்க அம்மாவை கூட்டிட்டு போயிருக்கா. ரெண்டு பேரும் திரும்பி வர மாதிரியே தெரியல. அப்புறம் நாம ரெண்டு பேரும் இங்கே இருக்கோம். எங்க நின்னுக்கிட்டு நம்ம என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம்? நீயே பேசாம நிக்கிற, நான் பாட்டுக்கு பேசிட்டு இருக்கேன். ஏதாவது பதில் பேசு. தனு, இது உன்னோட கல்யாணம், நீ தான் டிசைட் பண்ணணும் இங்க இருக்கலாமா கீழே போலாமான்னு. இப்ப நான் என்ன பதில் சொல்றது? என்னால பேச முடியாது. சைகை காட்டினாலும் இவங்களுக்கு அது புரியாது. நீ மட்டும் என்ன சொல்லுவ? நீ கூட என்ன மாதிரி கன்ஃபியூஸ்டா தான் இருக்க. என்ன பண்றதுன்னு புரியல. சரி, நாம இப்ப என்ன பண்ணலானா, நீ இங்கே இரு, நான் கீழே போய் ஆலியாவை பார்த்துட்டு வரேன், சரியா? இன்னொரு விஷயம், பாட்டியோட ரூம் மேல ஒரு கண்ணு வச்சுக்கிட்டே இரு. அபிய நீ தனியாவே விடக்கூடாது. பிரக்யா இங்க எங்கேயும் இருக்கிற மாதிரி தெரியல. ஒருவேளை அபி வெளியில வந்து பிரக்யாவை பார்த்து அவன் மனசு மாறினாலும் மாறும். ஒருவேளை அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்துட்டாங்கன்னா அதுக்கப்புறம் உன்னோட கல்யாணம் நடந்த மாதிரி தான். அதனாலதான் சொல்றேன், பாட்டியோட ரூம வாட்ச் பண்ணிக்கிட்டே இரு. தோ வந்துடுறேன். பாட்டி, என்ன யோசிக்கிறீங்க? போன் பண்ணுங்க பிரக்யாவுக்கு, நான் உடனே பேசணும். நான் எப்படி? சரி, நீங்க பண்ணலனா பரவாயில்ல, நானே பண்ணி பேசிக்கிறேன். என்ன பண்றது, எப்படி தடுக்கிறது? பிரக்யா வெளியே இருந்தா எப்படி பேசுவா? நல்ல வேளை பிரபா நீ வந்த. ஏன் பாட்டி, என்னாச்சு? இங்க பாரு, சின்ன குழந்தை மாதிரி அடம் பிடிக்கிறான். அவன் உடனே பிரக்யாவோட பேசி ஆகணுமா, போன் பண்ணணுமா? பிரக்யா கிட்ட உனக்கு என்ன பேச வேண்டியிருக்கு? பிரக்யா நல்லா இருக்காளா இல்லையான்னு சாரு உடனே தெரிஞ்சுக்கணுமா. அதுக்கப்புறமா தான் சார் மணமேடையிலேயே உட்காருவாராம். இது என்னமோ வரதட்சணை எவ்வளவுன்னு சொல்லுங்க, அப்பதான் நான் மணவரையில உட்காந்து தாலி கட்டுவேன்னு சொல்ற மாதிரி எல்லாம் இருக்கு. எவ்வளவு நேரமா புரிய வைக்கிறது? அபி,
நான் அவளுக்கு எல்லாத்தையும் புரிய வச்சு அவளை வீட்டுக்கு அனுப்பிட்டேன்னு சொன்னா புரிய மாட்டேங்குதே இவனுக்கு. ஒத்துக்க மாட்டேங்கிறான், பேசியே ஆகணுங்கிறான். நான் பேசி கன்ஃபார்ம் பண்ணதுக்கு அப்புறம் தான் மண்டபத்துல உட்காருவேங்கிறான். அபே அபே ஏன்டா இப்படி எல்லாம் பண்ற? இன்னைக்கு உன்னோட கல்யாணம் நடக்க போகுது. அங்க வெளியில எல்லாரும் உனக்கா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. நீ இப்ப தனுவை பத்தி மட்டும்தான்டா யோசிக்கணும். பாவம், அவ உனக்காக அங்க வெளியில வெயிட் பண்றா. அவளை அழ வைக்க போறியா என்ன? பிரபா, நீயா பேசுற? ஆமா, நான் தான் பேசுறேன். நான் உன்னோட ஃப்ரெண்ட் ஆச்சே. உன் நல்லதுக்கு தானடா யோசிப்பேன். ஆனா நேத்து வரைக்கும் ஏண்டா நேத்து வரைக்கும் என்கிட்ட பிரக்யாவை பத்தி கவலைப்படுன்னு சொன்ன, ஆனா இன்னைக்கு என்னடா தனுவா கல்யாணம் பண்ணிக்கோன்னு சொல்ற? எங்க 2 பேருக்கும் நடுவுல என்ன இருக்குன்னு தெரியும்ல. நீ ஏன்டா புரிஞ்சுக்க மாட்டேங்கிற? நான் பிரக்யாவோட பேச வேண்டியது ரொம்ப இம்பார்ட்டன்ட். என்ன ரகசியமா பேசிட்டு இருக்கீங்க? வாங்க சீக்கிரம் போலாம். அது நான் பிரக்யாவை பத்தியும் அபிய பத்தியும் உங்ககிட்ட எல்லாத்தையும் சொல்லிட்டேன்னு இவங்கிட்ட சொல்லிட்டு இருந்தேன். எனக்கு கூட தான் சொல்லிட்டான். இங்க பாருடா, நானும் பாட்டியும் பிரக்யாவுக்கு எல்லாத்தையும் புரிய வச்சிட்டோம். ரொம்ப கஷ்டப்பட்டு புரிய வச்சோம். அவ அழுது அழுது பாவம் தரையெல்லாம் அப்படியே தண்ணி ஆயிடுச்சு. நாங்க எல்லாரும் கஷ்டப்பட்டு அவளுக்கு புத்திமதி சொல்லி சமாதானம் பண்ணி வீட்டுக்கு அனுப்பி வச்சிருக்கோம். ரொம்ப கஷ்டப்பட்டு அனுப்பி இருக்கோம். பாவம். ஆமா, ஒருவேளை உங்க முன்னாடி அவ வேணும்னா சும்மா இருந்துட்டு வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் தாங்க முடியாம அழுதுட்டு இருக்கலாம்ல. அவ எந்த நிலைமையில இருக்கான்னு தெரியல. நான் உடனே அவகிட்ட பேசி ஆகணும். ஐயோ வேணடா, அவங்க வீட்ல இருக்கிறதா அவங்களுக்கு சேஃப். ஏன்னா அங்க அவங்க அம்மா இருக்காங்க, அவங்க பாட்டி கூட இருக்காங்க. அவங்க முன்னாடி அழுவா போறாங்க. என்ன பாட்டி? ட்ரஸ்ட் மீ, இங்கேயே நாங்க அவங்கள நல்லா சமாதானப்படுத்திட்டோம். அவங்களும் இன்னொரு வீட்டுக்கு போய் சமாதானமா தான் இருப்பாங்க. நீ இப்ப சீக்கிரமா இவன்கிட்ட சொல்லு. இவன் மனச சமாதானப்படுத்திக்கிட்டு வந்து கல்யாணம் பண்ணிக்க சொல்லு. அபி, நான் உன்னை கையெடுத்து கும்பிடுறேன். தயவு செஞ்சு நீ மணமேடையில வந்து உட்காரு. பொண்ணு விஷயத்துல நாங்க எவ்வளவு டென்ஷனா இருக்கோம் தெரியுமா? பொண்ணு விஷயத்துல டென்ஷனா? பொண்ணு விஷயத்துல இல்ல, பையன் விஷயத்துல டென்ஷன். பையன் விஷயத்துலதான். கிராணி என்ன சொல்ல வராங்கன்னா, அபி உன்னை இந்த நிலைமையில எங்களால பார்க்க முடியலடா. எல்லாருடைய சந்தோஷத்துக்காகவும் தான் இந்த முடிவையே நீ எடுத்திருக்கேன்னு நீ தானே சொன்ன. சோ எதுக்கு டிலே பண்ற? சரி வா 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 போலாம் போலாம். ஏய் நீ இருடா பிரபா. என்னடா அபி, வெளியில தனு வெயிட் பண்ணிட்டு இருக்கா, கீழே ஐயர் வெயிட் பண்றாரு. சீக்கிரமா கிளம்பி வந்து தனு கழுத்துல தாலியை கட்டி எல்லாமே சரியா போயிடும்டா. அதுக்கப்புறம் நாங்க எல்லாருமே சந்தோஷமா இருப்போம். சரி வா. ஒரு நிமிஷம் இரு. நான் அடுத்த முடிவு உங்க எல்லாருக்கும் ஓகேவா? உன் சந்தோஷத்துல தாண்டா எங்க சந்தோஷம் இருக்கு. அதனாலதான் இந்த கல்யாணத்துக்கு நாங்க ஒத்துக்கிட்டோம். வா, டைம் ஆச்சு போலாம். ஒரு செகண்ட் இருடா. தேங்க்ஸ் பிரபா. தேங்க்யூ பாட்டி. தேங்க்யூ கிராணி. நீங்க எல்லாரும் இப்ப சப்போர்ட் பண்றதுனால தான் நான் கொஞ்சம் ரிலாக்ஸ்டா ஃபீல் பண்றேன். இல்லனா நான் பண்ணது கரெக்டா இல்லையான்னு புரியாமலே செத்துருப்பேன். ஓ லைஃப்ல இது உனக்கு ரொம்ப நல்ல நேரம் அபி. சோ நாங்க எல்லாரும் உனக்கு துணையா தான் இருப்போம். வா போலாம். ரொம்ப கஷ்டமான வேலைடா அது. வாடா. இந்த கல்யாணத்தை பண்ணிக்கோன்னு உன்னை வற்புறுத்துறோன்னு உங்ககிட்ட எப்படி சொல்றது? உன் கல்யாணம் முடிஞ்சா போதும். உனக்கும் அந்த தனுவுக்கும் சம்பந்தமே இருக்காது. என்ன மன்னிச்சிடுறா அபி. உனக்கே தெரியாம உனக்கும் பிரக்யாக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கிறோம். பட் ஐ ஹோப் உண்மை தெரிஞ்சதுக்கு அப்புறம் நீ எங்க மேல கோச்சிக்க மாட்ட. நீ சந்தோஷமா தான் இருப்ப. பிரக்யா நல்லதா இருக்கான்னு சொல்றாங்க. ஆனா ஒரு தடவை அவகிட்ட பேசினா நல்லா இருக்கும்னு தோணுது. கல்யாணத்துக்கு முன்னாடி அட்லீஸ்ட் ஒரு தடவை அவளை மீட் பண்ணணும்னு தோணுது. இல்லைன்னா இதை நினைச்சு என் வாழ்க்கை பூரா வருத்தப்பட்டுட்டே இருப்பேன். சரி வா போலாம். வாப்பா வாப்பா.
குணச்சி இதெல்லாம் நீ தானே பண்ண? சர்ப்ரைஸ் கொடுக்கலான்னு இருக்கியா? குணச்சி எங்க இருக்க நீ? குணச்சி 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 எங்க ஒளிஞ்சிட்டு இருக்க? குண்டச்சி குண்டச்சி எங்க இருக்க? எவ்வளவு நேரம் நான் தேட விடுவேன்? முதல்ல என் முன்னாடி வா. ஏய் குண்டச்சி எங்க? குண்டச்சி குண்டச்சி எங்க இருக்க நீ? இது பாரு, நீ என்கிட்ட விளையாடினது போதும், தயவு செஞ்சு வெளியே வா. வரியா இல்லையா? எங்க போயிட்ட நீ? எவ்வளவு நேரமா உன்னை தேடுறேன்னு தெரியுமா? என்னாச்சு உங்களுக்கு? ஏன் நீங்க இப்படி? உன்னை எவ்வளவு நேரமா கூப்பிட்டுக்கிட்டே இருக்க. எங்க இருந்த நீ? நான் எங்க போயிடுவேன்? நான் இங்க தானே இங்கதான் இருக்கேன். இருந்தேன்னா எனக்கு ஏன் தெரியல? சரி, நீ இங்கதான் இருந்தங்கிற, நான் கூப்பிட்டப்போ ஏன் பதில் சொல்லல? நான் நான் உங்களோட ஹைட் அண்ட் சீக் விளையாடிட்டு இருந்தேன். இது பாரு ப்ளீஸ், இதுக்கப்புறம் என் கூட இந்த மாதிரி விளையாடாத. நான் எதை வேணாலும் தாங்குவேன், ஆனா நீ எனக்கு தூரம் ஆயிட்டேன்னா அதனால தாங்க முடியாது. ஓகே, ஐ எம் சாரி. இன்னொரு தடவை இப்படி பண்ண இதெல்லாம் மாட்டேன். எனக்கு போதாது. ஆ, எனக்கு ப்ராமிஸ் பண்ண. எப்படி நீ உங்க அம்மா கொடுத்த இந்த வாட்சை கழட்ட மாட்டியோ அதே மாதிரி என்னையும் விட்டு போக மாட்டேன்னு எனக்கு இப்ப நீ ப்ராமிஸ் பண்ணணும். ஒருவேளை இந்த வாட்ச் நின்னு போச்சுன்னா நீ இதை எடுத்து எங்கேயாவது வச்சிடலாம். ஆனா என்னை விட்டு தூரமா போயிடாத ப்ளீஸ். நான் உன் கூட சண்டை போட்டாலும் சரி, உன்னை திட்டினாலும் சரி, அவ்வளவு ஏன் நானே என்னை விட்டு தூரமா போயிடுன்னு சொன்னா கூட நீ என்னோட ஃப்ரெண்டா, என்னோட லைஃப் சப்போர்ட் சிஸ்டமா, என்னோட நிழலா என் கூடவே இருக்கணும் ப்ளீஸ். இருப்பேன்னு ப்ராமிஸ் பண்ண. நான் உங்களை விட்டுட்டு எப்பவுமே எங்கேயும் போக மாட்டேன்னு உங்களுக்கு ப்ராமிஸ் பண்றேன். நிழலாவது இருட்டுல நம்மளை விட்டுட்டு போயிடும், ஆனா நான் உங்களை விட்டு எங்கேயும் போக மாட்டேன். நம்ம உறவு எப்படி இருந்தாலும் என்னைக்கும் நம்ம பிரிய மாட்டோம். லைஃப் சப்போர்ட் சிஸ்டம் இல்ல, உங்க லைஃப் அங்க கூடவே இருப்பேன். இந்த உலகத்துல நம்மளை பிரிக்க கூடியது மரணம் மட்டும்தான். ஆலியா, நீ பண்றது சுத்தமா சரியில்லை. இந்த மாதிரி நீ தேவையில்லாம என்ன மிரட்டி இருக்கவே கூடாது. ஆண்டி, உங்களுக்கு என்ன பத்தி சரியா தெரியாது. நான் ஒன்னும் உங்களை சும்மா மிரட்டல, ஸ்ட்ராங் வார்னிங் கொடுக்கறேன். இதை நீங்க சீரியஸா எடுத்துக்கிட்ட நல்லது. என்னன்னா, இந்த கல்யாணத்துக்கு நான் எப்பவும் அகேன்ஸ்டா இருந்ததில்ல. இந்த கல்யாணம் நடக்கணும்னு தான் நான் எப்பவும் ஆசைப்படுறேன். அவங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கணும், எப்பவும் சந்தோஷமா இருக்கணும். ஓகே அம்மா ஆலியா, பையனும் பொண்ணும் வரதுக்கு இன்னும் எவ்வளவு நேரம் ஆகுமா? கல்யாண முகூர்த்தம் நெருங்கிக்கிட்டு இருக்கு. இது கூட்டிட்டு வந்துடுறேங்க, ஜஸ்ட் 5 minutes. பையனும் பொண்ணும் அங்க வந்துருவாங்க. சரிங்கம்மா. சோ நான் என்ன சொல்லிட்டு இருந்தேன் ஆண்டி? தேவையில்லாம நீங்க பயப்படாதீங்க. ஓகே, டோன்ட் வரி. நான் இருக்கிற வரைக்கும் இந்த கல்யாணம் கண்டிப்பா நடக்கும். ஆனா பாருங்களேன், உங்க பொண்ணுதான் ரெடியாக லேட் பண்ணிட்டா. அண்ட் என் அண்ணா ஜஸ்ட் பிகாஸ் ஆஃப் யூ இப்ப பாட்டிக்கிட்ட என்னெல்லாம் பேசிட்டு இருக்கானோ தெரியல. சோ இந்த நேரத்துல
நாம 2 பேரும் மத்த விஷயத்தை பத்தி அனாவசியமா பேசுறதை விட்டுட்டு அவங்கள சீக்கிரம் மனவரைக்கு வர வைக்கணும். அப்பதான் இந்த கல்யாணம் நடக்கும். நான் சொல்றது சரிதானே? நாம இந்த கல்யாணம் நிக்கிறதுக்கு இன்னொரு வாய்ப்பு கொடுத்துட கூடாது ஆண்டி. What do you say, ஆண்டி? I think that makes sense. I know. நான் போய் அவங்கள கூட்டு வரேன். என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? ஆ? நீ பண்றது தப்புன்னு உனக்கு தோணல? நான் தனுவை கூட்டிட்டு வரதுக்கு கொஞ்சம் லேட் பண்ண. அதுக்கு என்ன பேச்சு பேசுன நீ? இப்ப இங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? தனு அம்மாவோட வெட்டி பேச்சு பேசிக்கிட்டு இருக்க. இப்ப என்ன பண்றது? தனுவை கீழே கூட்டிட்டு வரவா இல்ல மனமேடைய மேல எடுத்துட்டு வரவா? எதுவும் பண்ண வேண்டாம். எஸ்பெஷலி நீங்க என்ன பண்ணணுமோ அதை நான் பாத்துக்கிறேன். தனுவை மேல தனியா விடக்கூடாதுங்கிற அறிவு கூட உங்களுக்கு இல்ல. நமக்கு இந்த வீட்ல எவ்வளவு எதிரிங்க இருக்காங்கன்னு உங்களுக்கு தெரியும்ல. நம்மளோட இல்ல, உன்னோட தனுவோட எதிரிங்க. இந்த வீட்ல எல்லாருமே எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் தான். வாட் எவர். அவங்க 2 பேரும் வந்துட்டாங்களா? ஒரு 2 மினிட்ஸ்ங்க. ஒரு 2 மினிட்ஸ்ல அவங்கள கூட்டிட்டு வந்துடுறேன். என்ன எதுக்கு நிக்கிறீங்க? வழி விடுங்க. ஆலியா, எனக்கு என்ன வேலை தெரியுமோ தெரியாதோ, ஆனா உன்னை தூக்குற வேலையை மட்டும் கரெக்டா பண்ணிடுவேன். வா, கைய கொடு. ஆலியா, என்னது இது? இப்ப நீங்க தனியா எப்படி எந்திரிக்கிறீங்கன்னு பாக்குறேன். கைய கொடுக்கவா? வந்துட்டாங்க. உன்னை நான் விட மாட்டேன். அத்தை பாருங்க அத்தை. அத்தை, என்ன பார்த்து சிரிக்கிறீங்களா அத்தை? ஆலியாவோட ட்ரிக்க இவங்க மேலயும் யூஸ் பண்றேன். பிரக்யாவை பத்தி தான் யோசிச்சுட்டு இருக்கான் பாட்டி. இவன் அவளை பத்தி யோசிச்சுட்டு இருக்கா, அவ வெளியே நின்னுட்டு இருக்கா. ஆனா இவன் வெளியே வர மாட்டேங்கிறானே. வந்தா தானே இவன் மனசுக்கு பிடிச்சது அவனுக்கு கிடைக்கும். என்ன சொல்றீங்க பாட்டி? அவனை வெளியே கூட்டிட்டு போலாமா? இல்ல, வேண்டாம் வேண்டாம் வேண்டாம். அவன் பிரக்யாவை பத்தி யோசிச்சுட்டு இருக்கானா, அப்படியே அவனை யோசிக்க விடு. இவனோட மனசுல இப்ப பிரக்யா இருக்கானா, கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்மள யாரையும் அவன் திட்டாம இருப்பான். புரிஞ்சுதா? ரொம்ப நேரம் ஆகுது. பிரபா, இந்து பாட்டி யாருமே வெளியில வர மாட்டேங்கிறாங்க. மைதிலி அண்ணியும் போயிட்டாங்க. இப்ப நான் என்ன பண்றது? உள்ள ரூமுக்கு போய் பார்க்கவா இல்ல தனியாவே நான் கீழே போகவா? வேண்டாம் வேண்டாம், தனியா என்னால கீழே போக முடியாது. உள்ள ரூம்குள்ளேயே போய் பாக்குறேன், என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கலாம். இல்ல, நான் இப்ப ரூமுக்கு போக கூடாது. நான் கீழே போறதுதான் கரெக்ட். அப்பதான் யாரும் என்ன எதுவும் கேட்க மாட்டாங்க. இந்த தனு எங்க தனியா போயிட்டு இருக்கா? தனு, பார்த்து ஜாக்கிரதை. பிரக்யா, நீயா? நீ தனுவோட ட்ரெஸ்ல என்ன பண்ணிட்டு இருக்க பிரக்யா? நான் உன்னோட தான் பேசிக்கிட்டு இருக்க பிரக்யா. நீ மரியாதையா பதில் சொல்லு. நீ தனுவோட ட்ரெஸ்ல என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? தனு, தனு எங்க இருக்கப்ப? தனு எங்க இருக்கிறா பிரக்யா? என் கையை விடு.
என்கிட்ட நீ இந்த ஆட்டிடியூட காட்டாத. நான் கேட்டதுக்கு நீ பதில் சொல்லு. இப்ப தனு எங்க இருக்கா? எனக்கு தெரியாது. அப்படியா? உனக்கு தெரியாதுன்னா நீ இந்த தனுவோட ட்ரெஸ்ல என்ன பண்ணிட்டு இருக்க? ஒன் செகண்ட். ஒருவேளை நீ தனுவோட ட்ரெஸ்ஸ போட்டுக்கிட்டு கல்யாண மேடையில அபிய நீ கல்யாணம் பண்ணிக்கலாம் நினைக்கிறியா பிரக்யா? எஸ், புரிஞ்சு போச்சு. உன்னோட பிளான் என்னன்னு எனக்கு ஃபுல்லா புரிஞ்சிடுச்சு. நீ ஓகே, தனுக்கு உன் மேல முதல்லயே சந்தேகம் வந்துருச்சு தெரியுமா? நீ கல்யாணத்துக்கு வந்திருக்கனா கண்டிப்பா கல்யாணத்துல ஏதாவது பிரச்சனை பண்ணுவேன்னு அவளுக்கு முன்னாடியே தெரியும். ஏன்னா யாருமே காதலனோட கல்யாணத்துக்கு காதலி வரமாட்டா இல்லையா? அதனாலதான் நீ வீட்டுக்கு வந்ததும் அவ எனக்கு போன் பண்ணி வர சொன்னா. அவ உன்னை அப்சர்வ் பண்ணிக்கிட்டே இருக்க சொன்னா. சோ நான் அப்சர்வ் பண்ண, ஃபுல்லா அப்சர்வ் பண்ண. ஆனா இப்ப பாரு, உன்னை நான் நார்மலா பிடிக்காம கல்யாண ட்ரெஸ்லயே உன்னை பிடிச்சிட்டேன்.